ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி. என்னென்னா முட்டை பிரியாணி. இந்த எக் பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எக்கை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேன் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள் எல்லாமே 1/4 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடலாம். ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஏன்னா மசாலாவெல்லாம் போட்டோன்னே கரிஞ்சிடும். லைட்டாக சூடாக இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு, முட்டை நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்துருக்கிறேன். இதை லைட்டாக ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். முட்டையை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்தங்காட்டி நான் இப்போ உப்பு சேர்க்கலை. நீங்கள் வேக வைக்கும் போது சேர்க்கலை அப்படின்னா இப்போ முட்டை கலவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது சரியாக இருக்கும். ரொம்ப லேட் பண்ணால் முட்டை ஹார்ட் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா இதை நல்லா ரெண்டாக கட் பண்ணி கூட போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடுறேன். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கரில் இப்போ 1 டீஸ்பூன் போல் நம்ம ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், அது கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு 2 ஆட் பண்ணுறேன். ஒரு 4-5 கிராம்பு, ஒரே ஒரு மராட்டி மொக்கு, இந்த சைஸில் பட்டை, 3 ஏலக்காய், ஜாவித்ரி 1 ஆட் பண்ணுறேன். இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சோம்பு. இந்த மாதிரி ஒரு வாட்டி செவந்ததும் நம்ம 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதை ஆட் பண்ணிக்கிறேன். மூணு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் பிரியாணிக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனை விட அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் 3 தக்காளி பழத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதும் இப்போ இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். காரத்தை பொறுத்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம்.
கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன், அதாவது 1/2 கிலோ. இப்போ அதுக்கு 4 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 2 கப் எடுத்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற போட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் உப்பெல்லாம் பார்த்து கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அரிசி ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம முட்டைகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் வந்து ஒரு 90% குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி முட்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் எடுத்து மேலே போட்டுருங்க. அந்த முட்டை மேலே அடியில் இருக்கிற ரைஸ் எல்லாத்தையுமே மேலே வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர்லாம் அந்த முட்டைக்குள்ளே இறங்கும். ரெண்டாவது கீழே வந்து நமக்கு ரைஸ் அடி பிடிக்காமையும் இருக்கும். அதுக்காக தான் இப்படி போடுறோம். மிச்சம் 10% வேகிறதுக்காக நான் வந்து தம் போட போகிறேன். தம் போட்டோம் அப்படின்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தம் போடுறதுக்கு ஒரு நல்ல இரும்பு தோசை டவாவை ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அது மேலே நம்ம குக்கரை வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போது மேலே ஒரு மூடியை ஸ்டீம் வெளியே போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டான ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்து மேலே வச்சுருங்க. 5 மினிட்ஸ் வந்துட்டு இந்த தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த சூட்லேயே விட்டுட்டு இப்போ நம்ம எடுக்கலாம். வாவ், நல்ல ஒரு சூப்பரான வாசனையோட நம்ம பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போது பாருங்கள், நல்லா ரைஸ் குக் ஆகி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கரெக்டாக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இது போல் எக் பிரியாணியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இது ரைத்தாவோட சர்வ் பண்ண சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ கீப் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.